இந்த கோயிலுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமே என்னன்னா, நம்ம வந்து ராசிக்கு நட்சத்திரத்துக்குன்னு தனித்தனியாக ஒவ்வொரு கோயில்களுக்கு போய் கொண்டிருப்போம் இல்லையா. இந்த நம்மளோட நட்சத்திர கோயில், நம்மளோட ராசி கோயில்னு அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக வந்து வழிபட வேண்டிய ஒரு ஸ்தலம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம். நமக்கு வீடு யாராவது இது வரைக்கும் பாதியில் ஏதாவது கட்டியிருக்கோம், அல்லது நம்ம வந்து பெருசாக அசட்ஸ் ஏதாவது நமக்கு சொத்து ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து தடங்கள் ஆகி இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பான முறையிலே அது தீரும் அப்படின்றது தான் வந்து சூட்சமமான விஷயம். மனம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்க, நிம்மதியே இல்லை, எனக்கு எப்பவும் தூக்கமே வரதில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அதே போல் வந்து பார்த்தோன்னா ஒரு வசீகர தோற்றம், முக அழகு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி நினைப்பவர்கள் எல்லாருமே இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவனை வந்து வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் சேரும். இந்த இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியான இடமா இருக்கும். மக்கள் அதிகமாக வராத மாதிரி இருக்கும். ஆனால் மக்கள் வந்து தான் போயிட்டு தான் இருக்கா. ஆமாம், சந்திரனாவே அந்த கூட்டத்தை அதிகமாக அமைதி உண்டாகும். இடம் அமைதியாக இருக்கும். மனநோய் இருக்கிறவாளுக்கு யாராவது மென்டல் டிப்ரெஷன் அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இருக்கிறவாள் அந்த மாதிரி இருக்கும் வந்திருக்காங்க. அந்த சொன்ன மாதிரி அவளுக்கு நிறைய பேர் சரியாயிட்டு. எல்லா நட்சத்திரத்திற்கும் அதே போல் வந்து பார்த்தோன்னா எல்லா ராசிக்கும் சரி, இந்த சந்திரனுக்கும் ரொம்ப வலுவான ஒரு இடம், ஒரு எனர்ஜி சென்டர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகத்தான ஒரு இடமாக இருக்கும். நமசிவாய. இந்த மேற்கு தாம்பரம் அருகே, சென்னை மேற்கு தாம்பரம் அருகே இருக்கக்கூடிய அந்த காலத்திலே சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்ட சோமங்கலம் என்கிற ஒரு ஊர் தான் இந்த ஊர். அதில் வந்து பார்த்தோம்னா சந்திரனுடைய ஸ்தலம். நவகிரக ஸ்தலங்கள் கும்பகோணத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்து பார்த்தோம்னா சென்னையிலுமே வந்து நவகிரக ஸ்தலங்கள் இருக்குது. அந்த நவகிரக ஸ்தலங்களிலே சந்திரனுடைய ஸ்தலமானது இந்த ஒரு சிவன் கோயில். இந்த ஒரு சிவன் கோயில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள், ஒரு 10ஆம் நூற்றாண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக கல்வெட்டுகள் கிடைத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குலோத்துங்க சோழனை பொறுத்த வரைக்கும் 1ஆம் குலோத்துங்கன், 2ஆம் குலோத்துங்கன், 3ஆம் குலோத்துங்கன்னு எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு நிறைய விளக்கேற்றுவதற்கு மாடு கொடுப்பது, ஆடுகள் கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்திருக்கிறார்கள். இதில் மெயினாக இந்த கோயிலுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னா, நம்ம வந்து ராசிக்கு நட்சத்திரத்துக்குன்னு தனித்தனியாக ஒவ்வொரு கோயில்களுக்கு போய் கொண்டிருப்போம் இல்லையா. இந்த நம்மளோட நட்சத்திர கோயில், நம்மளோட ராசி கோயில்னு அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக வந்து வழிபட வேண்டிய ஒரு ஸ்தலம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, இது சந்திரனுடைய ஸ்தலம். ஸோ இதுதான் பேஸே. மெயினாக இந்த ஒரு விஷயத்திற்கு இவரை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அப்படி ஏதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதாவது இந்த அவங்களுடைய ராசிக்கோ அவங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு ஸ்தலம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் போகலாம். அது மாதிரி போய் வழிபடுறது அப்படின்றது தேவைப்பட்டால் அது மாதிரி செஞ்சுக்கலாம். இங்கே வந்து அது எல்லாமே ஒரு சேர கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கிறது. இதில் மேற்கொண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் பார்த்தோம்னாக்கா, பாலாலயம் செய்து வைத்திருக்கிறார்கள். அதாவது கும்பாபிஷேகம் நடக்க போகுது. கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் பாலாலயம் செய்து, இதில் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஊர்க்காரர்களும் சரி, இங்கே வந்து வழிபடக்கூடியவர்களும் எல்லாருமே வந்து நிறைய ஒரு திருப்பணிகளை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இங்கே இருக்கக்கூடிய மண்டபம் ஆகட்டும், அதாவது இந்த கோபுரம் ஆகட்டும், அந்த கோபுரத்தில் இருக்கிற பொம்மைகள்லாம் நம்ம வந்து வேற வரமுக்தீஸ்வரர் கோயிலில் பார்த்தோம். ஸோ அது மாதிரி எல்லாம் இல்லாமல் தனித்தனி சன்னதிகளுக்கும் உண்டான எல்லா செலவுகளுமே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ரொம்ப இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, அதுக்கப்புறம் தரை போடும் ஒர்க்கு, அந்த மாதிரியான ஒரு சில வேலைகள் மட்டும் இருக்கிறது. உங்களுக்கு அதுக்கு உண்டான குடிப்பினை இருந்தால் கண்டிப்பான முறையிலே இங்கே நீங்கள் வந்து அதை கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குடிப்பினை இருந்தால் கண்டிப்பாக நீங்களே எடுத்து செய்யலாம். அது மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த ஒரு கோயிலுக்கு இப்போதைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரியான அந்த கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு கோயில்களுடைய ஒரு பெருமை எல்லாம் என்ன, எது மாதிரியான ஒரு விஷயம், நம்மளுடைய எவ்வளவு குலத்திற்கு அது வந்து காத்து ரட்சிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம நிறைய கோயில்களோட விஷயத்தில் பார்த்துட்டோம். அதனால் ஒவ்வொரு தடவையும் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நத்தம் பரமேஸ்வரமங்கலம் என்ற ஒரு கோயில், ஈசிஆர் பாலாறு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்து நந்தி வந்து சுவாமிக்கு திரும்பி இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்துருப்போம். கொஞ்சம் பெரிய நந்தியாக இருக்கும். இங்கே வந்து அந்த அளவுக்கு பெரிய நந்தி கிடையாது, சின்ன நந்தியாக இருந்தாலும் இந்த நந்தியும் வந்து பார்த்தோம்னா பின்புறம் திரும்பி தான் இருக்கிறார். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அங்கே நந்தி இருக்கிறதுக்கு உண்டான காரணம் வேற, இங்கே இருக்கிற நந்திக்கு உண்டான காரணம் வேறன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோயிலை கட்டி கொண்டிருக்கும் பொழுது வந்த ஒரு சில பிரச்சனைகளால், ராஜா வந்து கட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த கோயிலில் இருந்தபோது ஒரு சில எதிரிகளால் வந்த பிரச்சனைகளால் அந்த வந்து கோயில் வந்து பாதியில் தடைப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும், அதற்கு வந்து சிவனிடம் வந்து முறையிட்டவுடன் சிவன் வந்து நந்தியை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நந்தி திரும்பி அவர் கிழக்கு நோக்கி அவர் வந்து என்ன வரக்கூடிய எதிரிகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டுமோ அது மாதிரியான விஷயமாக செய்து இந்த கோயில் வந்து வளர்வதற்கு உண்டான ஒரு விஷயமாக நடந்திருக்கிறது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அப்படின்ற மாதிரியான விஷயமா இதில் என்ன எடுத்துக்கணும்னா, நமக்கு வீடு யாராவது இது வரைக்கும் பாதியில் ஏதாவது கட்டியிருக்கோம், அல்லது நம்ம
வந்து பெருசாக அசட்ஸ், அதாவது நமக்கு சொத்து ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து தடங்கள் ஆகி இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பான முறையிலே அது தீரும் அப்படின்றதான் வந்து சூட்சமமான விஷயங்கள். ஏன்னா அந்த காலத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கோயில்களுக்கு வைத்திருக்கிற பேராகட்டும், அந்த கோயில்களில் செஞ்சிருக்கிற சில விஷயங்களாகட்டும், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு பெயருக்குமே வந்து பார்த்தோம்னா அதற்கு ஒரு சூட்சமமான காரணங்கள் இருந்தது. காரணத்தை என்னன்றதை நம்ம டீகோட் பண்ணி பார்த்துட்டோம்னா கோயிலுடைய பெருமை என்ன அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரிந்துவிடும். சந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த ஒரு கோயில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லலாம். அதனால மனக்லேசங்கள், மனமது செம்மையானால் மந்திரம் செப்ப வேண்டாம். ஸோ அப்போ மனம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்க, அது மாதிரி நிம்மதியே இல்லை, எனக்கு எப்பவும் தூக்கமே வரதில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அதே போல் வந்து பார்த்தோன்னா ஒரு வசீகர தோற்றம், முக அழகு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி நினைப்பவர்கள் எல்லாருமே இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவனை வந்து வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் சேரும். இப்பொழுதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சிவனை வந்து பாலாலயம் செய்யப்பட்டிருக்கிறனால தனியாக சிவனை மூர்த்தியாக வைத்திருக்கிறார்கள். அவரையும் தான் உங்களால் பார்த்துட்டு போக முடியும். அட் த சேம் டைம் வந்து நம்ம கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் என்ன முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்கிற ஒரு விஷயம் தான். உங்களுக்கு ஒரு செங்கலாவது அல்லது வந்து இப்போதைக்கு தளம் போடுறாங்கிறதுனால கருங்கல்ல ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயமாவது நீங்கள் வந்து செய்துவிட்டு போனால் உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு கண்டிப்பான முறையில் அது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். இவர் கோயிலுக்கு பரம்பரையாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர் சுரேஷ் குருக்கள் அப்படின்றவர். ஸோ இவர் தான் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இவர் தான் பார்க்க போகிறீங்க. இன்னும் இந்த கோயிலுடைய நிறைய பெருமைகள் இருக்கிறது, அதெல்லாம் என்னன்ற மாதிரியான விஷயங்களாக நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த கோயில் வந்து சந்திரஸ்தலம். இது வந்து சோமநாதீஸ்வரன் சுவாமியுடைய பெயர். அம்பாளுடைய திருநாமம் வந்து காமாட்சி அம்மன். இது வந்து நவகிரக ஸ்தலத்தில் சந்திரஸ்தலமாக போற்றப்படுகிறது. இது வந்து சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில். இது வந்து கல்வெட்டில் நிறைய இருக்குது கோயிலில். அதில் வந்து சோழ வளநாட்டு காஞ்சி மண்டலத்து புலியூர் கோட்டத்து சதுர்வேதி மங்கலத்து சோமேஸ்வரமுடையான் அப்படின்னு இருக்க கோயில் கல்வெட்டில். சதுர்வேதி மங்கலம் ராஜாவுடைய பேரும் சோமேஸ்வரன் தான் இல்லையா? சோமகாந்தன் அப்படி சொல்லப்படுகிறது. ஓகே ஓகே. இரண்டாம் குலோத்துவங்க, மூன்றாம் குலோத்துவங்கெல்லாம் திருப்பணி பண்ணியிருக்காங்க. அதுக்கும் முந்தைய கோயில் இது வந்து சதுர்வேதி மங்கலம் இந்த கல்வெட்டிலே குறிப்பிட்டிருக்கிறது. இது வந்து இந்த கிராமத்தில் வந்து சதுர்வேதங்களும் சொல்லக்கூடிய அந்தரர்கள் வாழ்ந்ததாகவும் அவர்களுக்கு வந்து இந்த இறை இல்லாமல், அதாவது இந்த வரி இல்லாமல் வரி விலக்கோடு செய்யப்பட்ட ராஜா கொடுத்ததுக்காகவும் இந்த கல்வெட்டை சொல்லப்படுகிறது. அது இல்லாமல் வந்து ஏரியுடைய உடைப்பை பற்றி சொல்லியிருக்கு இந்த கோயிலில். இந்த கல்வெட்டில் அந்த ஏரியுடைய பழுது பார்ப்பதுக்கோசரம் பொற்காசுகளை கொடுத்து அதை வந்து கிராம சபையாக இருந்து அதை பராமரிக்கணும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதோடு இல்லாமல் வந்து வழக்கு வைக்கிறதுக்கு, சந்தி வழக்கு வைக்கிறதுக்காக பசுதானங்களும் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் வந்து சந்திரஸ்தலமாக போற்றப்படுகிறது. சந்திரன் வந்து தட்சிணனுடைய சாபத்தினால் தன்னுடைய கலைகள்லாம் இழந்துடுறாரு. அது சாப நிவர்த்தியாக தட்சிணமே முறையிடும் போது தட்சிணம் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து சுவாமியை நோக்கி தவம் இருந்து அந்த சுவாமியுடைய அருளால் உங்களுடைய சாப நிவர்த்தி ஆகும் அப்படின்னு வந்து தட்சிணம் சொல்கிறாரு. அதன் பிரகாரம் சந்திரன் வந்து இந்த ஸ்தலத்தை நோக்கி தவம் இருந்து சுவாமி காட்சி கொடுத்து அவருடைய சாபத்தை போக்குறதுனால சோமன் பூஜை பண்ணதால் சுவாமி பேர் வந்து சோமநாதீஸ்வரர் அப்படி சொல்லப்படுகிறது. இங்கே 2 குளங்கள் இருக்கிறதா? அந்த குளங்களில் குளிச்சு முதல்ல எல்லாம் குளங்களை அந்த சந்திரனே வந்து அந்த வினை தீர்த்தான் குளம்னு ஒரு குளத்தை ஏற்படுத்தி அதில் ஸ்நானம் பண்ணிட்டு இங்கே வந்து சுவாமியை வழிபட்டதுனால அந்த தீர்த்தத்துக்கு வந்து வினை தீர்த்தான் குளம் அப்படின்னு பேர். இங்கேருந்து ஆலயத்தினுடைய மேற்கு திசையில், சந்திரனுடைய திசை வந்து மேற்கு, ஆலயத்தினுடைய மேற்கு திசையில் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி அந்த குளம் இருக்குது. அந்த குளத்தில் வந்து சந்திரனை ஸ்நானம் பண்ணிட்டு வந்து இங்கே பூஜை பண்ணி அவருடைய வினைகள் தீர்ந்ததால், அதே மாதிரி இந்த ஆலயத்திற்கு வருவா சந்திரனால் ஏற்பட்ட தோஷத்தினால அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்து சுவாமி தரிசனம் பண்ணால் ரொம்ப விஷயம். இப்பவும் போனால் அந்த குளத்தை இது பண்ண முடியுமா? பண்ண முடியும். நல்ல கண்டிஷனில் தான் இருக்கு. நல்ல கண்டிஷன். சரி. இங்கே நமக்கு கோயில் தொட்ட மாதிரியே கூட ஒரு குளம் இருக்கு இல்லையா? சண்டேஸ்வர தீர்த்தம். இது சண்டேஸ்வர தீர்த்தம். 2 தீர்த்தம் இப்போ இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும். சண்டிகேஸ்வரரும் இங்கே சுவாமி வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. ஓகே. சண்டிகேஸ்வரால் நிறுவப்பட்டதால சண்டேஸ்வர தீர்த்தம் இது வந்து. ஓகே. ஸோ இப்போ இந்த 2 தீர்த்தங்கள்லையுமே நம்ம வந்து கைகால் நினைக்கிறதோ அல்லது ஏதாவது விஷயங்களோ செய்யலாம். இந்த கோயிலோட டைமிங் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கோயிலுடைய நேரம் வந்து ஒரு கால பூஜையில் இருக்குது. காலம்பரை வந்து 7 மணிக்கு ஆலயம் திறக்கப்பட்டு 10:30க்கு நட சாத்தப்படுகிறது. விசேஷ நாளான திங்கட்கிழமை மட்டும் காலையில் 7 மணியிலிருந்து காலை 11:30 மணி வரை. திங்கக்கிழமை பௌர்ணமி எல்லாம் இங்கே ரொம்ப விசேஷம் இல்லையா? திங்கக்கிழமை பௌர்ணமி, அதே மாதிரி ஸ்ரவண நட்சத்திரம், இதுக்கு அஸ்தத்துக்கு எல்லாத்துக்கும் பண்ணுறது தானே? பண்ணுறது ரோகிணி 3த்துக்குமே பண்ணுறது தான். ரோகிணி நட்சத்திரத்துக்கூடயே ரொம்ப இணைந்து இருந்ததுனால தான் அவர் அப்பாட்ட போய் சொல்லி மற்ற நட்சத்திரங்கள்லாம் அப்பாட்ட போய் சொல்லி அவர் சாபம் கொடுத்ததா சொல்லுவாங்க இல்லையா? அதனால ஏற்படுது. ஆமாம்.
ரோகிணியால் ஏற்பட்ட சாபம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற நட்சத்திரத்தை எல்லாம் வந்து அவங்க போய் அவர் மனைவியர்கள் அவங்கெல்லாம் போயிட்டு அவங்க அப்பாட்ட தட்சணை முறையிட்டதுனால் அவர் வந்து சொல்லி பார்க்குறாரு, நீ கொஞ்சம் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இரு, பேலன்ஸ்டாக இருன்னு. அவர் சந்திரன் வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய அதீத ஒரு அன்பினால் அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா இல்லை. அவர் ரோகிணி நட்சத்திரத்தின் மீதே அந்த மனைவியின் மீதே ரொம்ப அன்பும் காதலுமாக இருந்திருக்கிறார். அதனால இவர் வந்து சாபம் கொடுத்துட்டார், மற்ற பொண்ணுங்களெல்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயமா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான். அந்த சாபம் நிவர்த்தியான ஒரு ஸ்தலம் தான் இந்த ஒரு ஸ்தலம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இதை நம்ம மித்தலாஜிக்கலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா நட்சத்திரத்திற்கும் அதே போல் வந்து பார்த்தோன்னா எல்லா ராசிக்கும் சரி, இந்த சந்திரனுக்கும் ரொம்ப வலுவான ஒரு இடம், ஒரு எனர்ஜி சென்டர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகத்தான ஒரு இடமாக இருக்கும். இதில் இப்போ நம்ம வந்து ஃபோன் ஏதாவது வரதுன்னா ஃபோன் பண்ணிட்டு வரணுமா, இந்த பஸ் அந்த மாதிரி ஏதாவது ரூட் ஏதாவது? பஸ் போக்குவரத்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஃபோன் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் ஃபோன் பண்ணிட்டு வந்தால் வரலாம் இல்லையா? வரதுனால உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடணும். தாம்பரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர். குன்றத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். ஓகே. இங்கே வந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு 15 கிலோமீட்டர் சென்டராக இருக்குது. தாம்பரம், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் மூணுத்துக்குமே சென்டராக இருக்குது. 10 கிலோமீட்டர். ஸ்ரீபெரும்புதூர் மட்டும் 15 கிலோமீட்டர் இருக்கும். தேவையான விஷயங்கள் நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பேசும்போது இப்போ நம்ம மற்ற எல்லாருமே எடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு கூட இங்கே வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்ய வேண்டும், ஏன்னா இந்த கோபுர திருப்பணி செய்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரியான விஷயம் செய்யலாம் அப்படின்னு இப்போ கோபுர திருப்பணியெல்லாம் இங்கே இருக்கிறவங்களே எல்லாம் எடுத்துட்டாங்க. அம்பாலோட தான் எடுத்தாச்சு, சுவாமியோட தான் எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி. இங்கே வேற விநாயகருக்கும் முருகருக்கும் எல்லாமே தனித்தனியாக அவங்களே உபயம் எடுத்து செஞ்சுட்டு வராங்க. ஒரே ஒரு விஷயம் இப்போ வந்து துவஜஸ்தம்பம் தான் இருக்குது, அதற்குண்டான அது வேணால் எடுத்து செய்யுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்கிறார். அது பார்க்கலாம் அப்படின்னு. அது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பான முறையில் வர இது பண்ணிக்கலாம். எல்லாரும் இணைந்து கூட செய்கிற மாதிரியான ஒரு விஷயமாக செய்யலாம். யாருக்கு முன்னால் அது விஷயம் வாய்ச்சிருக்கோ அதுக்கு இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா உள்ள சுவாமிக்கு இருக்கக்கூடிய இடத்திற்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா இந்த கருங்கல் வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. ஸோ அந்த கருங்கல் வேலை வந்து நம்ம நிறைய பேராக சேர்த்து போட்டு அவங்கவுங்க ஒரு கல் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? நம்ம டைரெக்டாக அவங்களே வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா இப்போ அந்த கோயில் மூலமாக வாங்குற மாதிரியான விஷயமா செய்யலாம். ஸோ அது மாதிரியான விஷயமா கருங்கல் பண்ணுறதும் இந்த ஒரு 2 வேலை. அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஏதோ பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நம்ம ஏதாவது சாமானுமே வாங்கி கொண்டு வந்து கொடுத்துடலாம் இல்லையா? இங்கே என்ன வேணுமோ நம்ம லிஸ்ட் கொடுத்தோம்னா அவங்க பாட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிடைக்காது அது மாதிரியான விஷயம். நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் சரி, துவஜஸ்தம்பம் தர போடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய தரை அப்படின்ற மாதிரியான விஷயம், துவஜஸ்தம்பம் அப்படிங்கிறதெல்லாம் பல 100 ஆண்டுகள் இருக்கக்கூடிய விஷயம் அல்லவா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கையும் சரி, நம்மளுடைய 7 சந்ததிகளும் அது மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்காக நிலையாக இருக்கக்கூடிய தன்மை. அப்பப்போ நமக்கு வந்து ஏறுது இறங்குது வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயமா இல்லாமல் நிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய நிலையான சந்தோஷமும் அமைதி அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் இருக்கக்கூடியதற்கு ஒரு வாய்ப்பாக இது ஒரு விஷயம் இருக்கும். மனக்லேசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இங்கே வந்தானா வந்து உடனே தீரும் இல்லையா? கண்டிப்பாக ஆகுது. இது வந்து மன ரீதியான மன அழுத்தங்கள், மன ரீதியான சிரமங்கள் இதெல்லாம் வந்து இருக்கும்போது சுவாமி வந்து வழிபாடு பண்ணோம்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியான இடமா இருக்கும். மக்கள் அதிகமாக வராத மாதிரி இருக்கும். ஆனால் மக்கள் வந்து தான் போயிட்டு தான் இருக்கா. ஆமாம். சந்திரனாவே அந்த கூட்டத்தை அதிகமாக அமைதி உண்டாகும். இடம் அமைதியாக இருக்கும். அந்த அமைதி வேணும்னு அப்படி வேணும்போது சுவாமியை பிரார்த்தனை பண்ணி இங்கே ஒரு 15 நிமிஷம் இங்கே ஆலயத்தில் உட்கார்ந்து போனாவே அந்த நமக்கு அந்த அமைதி கிடைக்கும். அது கண்கூடான ஜென்ரலாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்ற மாதிரி அது மாதிரியான சைல்டுன்னு நிறைய குழந்தைகள்லாம் இருக்கு இல்லையா? அதுவும் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சந்திரன் தான் காரகனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள்லாம் இங்கே வந்தானா கூட்டின்னு வராளா? மன நோய் இருக்கிறவாளுக்கு யாராவது மென்டல் டிப்ரெஷன் அந்த மாதிரி இருந்தா அந்த மாதிரி இருக்கிறவாள் மாதிரி இருக்கும் வந்திருக்காங்க. தரிசனம் பண்ணி அவளுக்கு நிறைய பேர் சரியாயிருக்கு. நல்லா படம் நடந்திருக்கா. ஓகே. எல்லாருக்கும் இங்கே 11 வாரங்கள் இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு, ஓகே, 2 தீபம் ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு, 11வது வாரத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அரிசி தானம் கொடுத்துட்டு கொண்டு வருவா. அதன் மூலிமா நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கா. நிறைய பேருக்கு ரீதியான பிரச்சனைகள்லாம். ஸோ 11 வாரம் வரணும். ஒவ்வொரு வாரம் வரும்போதும் 11 வாரம் திங்கக்கிழமையாக வரணுமா? 11 வாரம் திங்கக்கிழமை வரணும். ஒவ்வொரு தடவையும் 2 நெய் விளக்கு ஏற்றணும். அதுக்கப்புறம் கடைசி வாரம் 11வது வாரம் வரும்போது 2 நெய் விளக்கையும் ஏற்றிட்டு ஒரு பச்சரிசி வந்து எவ்வளோ நம்ம கோயிலுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு போகணும். அதுதான் அந்த மாதிரியான விஷயம். நம்ம வந்து வாரம் கூட பச்சரிசி கொண்டு வந்து கொடுக்குறனா கூட கொடுக்கலாம் இல்லையா? இங்கே நீங்கள் ஏதாவது இதுக்கு வச்சுக்கலாம், பிரதோஷத்துக்கு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவாக பச்சரிசி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நெல் எல்லாமே சந்திரனை குறிக்கக்கூடிய விஷயம். ஆமாம், உணவுக்கு அவர் தான் காரகன். அதனால தானிய விருத்தி அப்படின்றது கண்டிப்பான முறையில் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. தானிய விருத்திங்கிற தானியத்துக்கு நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு விஷயமாக இந்த ஒரு கோயில் கண்டிப்பான முறையில் இருக்கும். அதனால வந்து திங்கட்கிழமை, பௌர்ணமி,
அஸ்த நட்சத்திரம், ரோகிணி, திருவோணம்னு இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கோயிலில் இப்போ மிக வேகமாக எல்லா திருப்பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த வீடியோவை பார்த்து முடித்து உடனேயே கூட நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோவை போட்டோன்னா அந்த வீடியோ முடியறதுக்குள்ளேயே அந்த கால் பண்ணி ஒவ்வொரு கோயிலையும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஏற்றுக்கிறேன்னா ஒவ்வொரு கோயிலையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரியாக இந்த கோயிலையும் நடக்கக்கூடும். அதனால் நீங்கள் எதை செய்யணுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக தீர்மானம் பண்ணிட்டு கண்டிப்பான முறையில் கோயில் அணுகுங்க. பிரார்த்தனைக்கும் கண்டிப்பான முறையிலும், வழிபாட்டுக்கு பிரார்த்தனைகளுக்கு எல்லாமே இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அடிக்கடி வந்து போவதும் அவசியம். இந்த கும்பாபிஷேகத்தையும் நீங்கள் கண்டிப்பான முறையிலேயே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது உங்களுடைய வாழ்வுக்கும் சரி, உங்களுடைய 7 தலைமுறைக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாருக்கும் சந்திராஷ்டமம் வருது இல்லையா? ஆமாம், சந்திராஷ்டமம்னாலே இப்போ ஒரு 2-2.5 நாள் எல்லாரும் நெடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அது மாதிரியான விஷயம் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. அந்த மாதிரி ஆமாம், சந்திராஷ்டமத்துக்கு சந்திராஷ்டம தினங்களோட வந்து சுவாமி தரிசனம். ஆமாம், அப்போ சந்திராஷ்டம தினங்கள் அவன் மிஸ் பண்ணிடாதீங்க. சந்திராஷ்டம தினங்கள் ஈவன் தான் நான் வந்து 2.5 நாள் கிடையாது, 7 மணி நேரம் தான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ரெகுலராக அது 2.5 நாள் கடைபிடிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி சந்திராஷ்டம தினங்களிலே இந்த கோயிலில் வந்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்கள், வேலைகள் ஏதாவது செய்ய வேண்டியதாக இருந்தால் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து அந்த இறைவனிடம் அனுமதி பெற்று நீங்கள் செல்லும் பொழுதும், பிரார்த்தனை செய்து வழிபட்டு செய்து செல்லும் பொழுதும் கண்டிப்பான முறையில் அந்த சந்திராஷ்டம தினத்திலையும் நம்ம அவங்க என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலை வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு சந்திராஷ்டமத்தில் ஏகப்பட்ட முக்கியமான வேலைகளை வச்சுட்டு அதை வந்து இந்த ராசி பலன்லாம் பார்த்து தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. நிறைய அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு சௌரியமான ஆலயம் அது. ஆமாம், அமைதியாகவும் இருக்கு, நல்லா அமைதியாகவும் இருக்கு. ஆமாம், அதனால கண்டிப்பாக மற்ற இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. அதனால உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அந்த டைம்லலாம் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்து விடலாம். அது மாதிரியான ஒரு அமைதியான இடத்துல இருக்குது. நிறைய நீங்கள் மெடிடேட் பண்ணுறதுக்கும் சிவநாமம் சொல்வதற்கும் ஏற்ற இடமாக இருக்கிறது. அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நமசிவாய. நமசிவாய்.